வணக்கம், இது உங்கள் பாவை ஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி டெஸ்ட் 1 டிஸ்கஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பாவை ஏஎஸ் அகாடமியில் குரூப் 2 குரூப் 2ஏக்கு கம்பைண்டாக டெஸ்ட் சீரியஸ் 2.0 வந்து ஆரம்பிக்க இருக்கோம். ஏற்கனவே வந்து குரூப் 2 குரூப் 2ஏ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் டெஸ்ட் பேட்ச். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா February month 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. டெஸ்ட் பேட்சோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக 27 டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் நமக்கு 27 டெஸ்ட்டில் நம்ம குரூப் 1ல் பார்த்துருப்பீங்க முன்னாடி யூனிட் 8 யூனிட் 9லாம் நல்லா ஃபோக்கஸ்டாக அதிகமான கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ அதனால் இப்போ நடக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ரொம்ப இன்டெப்த்தாக ப்ளஸ் வந்து சமச்சீர் புக்ஸு ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து இருக்கக்கூடிய ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேட்சில் கவர் ஆகும். ரெண்டு மீடியத்தில் இருக்கவங்களும் இதில் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ குரூப் 2A ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் சமச்சீர் புக்ஸ். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா சமச்சீர் புக்ஸ் மட்டும் கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிலபஸை வந்து நம்ம ஒவ்வொரு டாபிக் பேஸ்டு எடுத்து அதில் சமச்சீர் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பைல் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஸோ நீங்கள் வந்து சிலபஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், ப்ளஸ் சமச்சீர் புக்ஸையும் தரவாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் அப்படின்னு நம்ம முன்னாடியே வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அது எல்லாமே வந்து உங்கள் சமச்சீர் புக்ஸோட கம்பைலேஷன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 300 கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபார் ஈச் டெஸ்ட் வந்து ஃப்ரீ சப்ஜெக்ட் மெட்டீரியல் வில் பி ப்ரொவைடட் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே ஆன்லைனில் நடக்கும். ஸோ அதே மாதிரி கொஷின்ஸ் PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே. ஆல் டாபிக்ஸ் ஆஃப் த சிலபஸ் இஸ் கவர்டு. கண்டிப்பாக எக்ஸாம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு, அதாவது எக்ஸாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மந்த் வரைக்குமே போகும். உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஸோ அதை ஒரு எந்த தடங்களும் இல்லாமல் அப் டு ஆகஸ்ட் வரைக்குமே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ் அட் லோ காஸ்ட். இந்த நம்ம பாவை ஏஎஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது. நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் வந்து நமக்கு குரூப் 2 ஸ்டாண்டர்டில் இப்போ பர்ஃபெக்டாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம பாவை ஏஎஸ் அகாடமி பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டில் இந்த டெஸ்ட் பேட்சை வந்து கொடுக்குறாங்க. 500 ரூபாய் தான். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கலாம். ஸோ அதுக்குள்ளேயே எல்லா பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிளாக வீட்டிலருந்தே எல்லா எக்ஸாமையும் இதில் எழுதுகிற மாதிரியான ஒரு செட்டப் தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ குரூப் 2 குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் வந்து முன்னாடி நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நடந்துகிட்ருக்க டெஸ்ட்டோட கீ டிஸ்கஷன் தான் இது. ஸோ ஜியாகிரஃபி டிஸ்கஷன். ஸோ 1 to 25 கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதோட கண்டினியூஷன் பின்னாடி வர வீடியோவில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ which of the following statements are correct? The study of universe is called cosmology. அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு அண்டவியல் என்று பெயர். எஸ், இட் இஸ் கரெக்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட், a light year is used to measure the distance between celestial bodies. ஸோ கோள்கள் வானுடலங்கள் அந்த தொலைவை கண்டறியறதுக்கு ஒளி ஆண்டு அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஸோ ஒளி ஆண்டு அப்படிங்கிறது லைட்டோட ஸ்பீடு, ஒரு செகண்டுக்கு வந்து லைட் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத வச்சு ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் ஒளி ஆண்டு, லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது கரெக்டு.
தென் பெருவெடிப்பு நிகழ்வுக்கு முன்னர் சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு முன் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் 5 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மில்லியன் இயர்ஸ் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா 13 பில்லியன் இயர்ஸ். 13 பில்லியன் இயர்ஸ் நம்ம உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள் 13 பில்லியன் இயர்ஸ் மில்கி வேவோட ஏஜ். அதே மாதிரி எர்த்தோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 பில்லியன் இயர்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் லைட்டோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஒரு மீட்டருக்கு 3 × 10⁸ அவ்வளோதான் அதோட ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமெடா அண்டு மெகல்லனிக் க்ளவுட்ஸ் கேலக்ஸி ஆர் நியரஸ்ட் டு த எர்த். ஸோ ஆண்ட்ரோமெடா மற்றும் மெகல்லனிக் க்ளவுட் அப்படிங்கிறது புவிக்கு அருகில் உள்ள ஒரு விண்மீன் திரள் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், இட் இஸ் கரெக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்மாஸ் அண்டு சோல், அதாவது சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் SOL அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டு வந்து கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன்னா இதில் காஸ்மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்டு. அதே மாதிரி சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான். இது வந்து ரோமன் கடவுள் தான் வந்து சன் காட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட பேஸில் தான் வந்து இது வந்துச்சு சோலார் சிஸ்டம். ஸோ அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் 2 எங்கே ராங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் சி. இந்த மாதிரி ஈஸியாக எலிமினேட் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக அதர் விஷயத்தை வந்து ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா the surface temperature of the sun is about 6000 degrees Celsius. Yes, it is correct. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுபான் ஆற்றுப்படை இலக்கியம் சூரியன் மற்றும் கோள்களை பற்றி பேசுகிறது. ஆமாம், சங்க காலத்தில் சிறுபான் ஆற்றுப்படை அப்படிங்கிறது ஒரு இலக்கியம் இருக்குது. நம்ம தமிழ் லிட்ரேச்சரில் யூனிட் 8 இதெல்லாம் பற்றி நீங்கள் நிறைய படிப்பீங்க. ஸோ அதோட டிஸ்கஷனும் நமக்கு இருக்குது. ஸோ எஸ், சிறுபான் ஆற்றுப்படையை வந்து இலக்கியத்தில் சன்னை பற்றி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து சி. ஸோ அதோட பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லியிருக்கு. ஸோ அவுட்டர் டெம்பரேச்சர் 6000 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி இன்னர் டெம்பரேச்சர் சன்னோட உள்பகுதியினுடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து உள்பகுதி தான் வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சிறுபான் ஆற்றுப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வால் நிற விசும்பின் கோல் மீன் ஆழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க இந்த பாட்டில். ஸோ இந்த இடத்துல ஞாயிறு அப்படிங்கிறது சூரியனை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்து தேர்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? இப்படி பார்க்கும்போது எப்போவுமே கரெக்டாக இன்கரெக்டாக அப்படிங்கிறத கரெக்ட் ஆர் ராங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 1ல் இந்த மாதிரி கரெக்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி ராங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா தான் அந்த கொஷினை நம்ம ஈஸியாக கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. த வீனஸ் ஹேஸ் த லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட். அதாவது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களை விட வெள்ளி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 243 நாட்கள் அதிக நாட்கள் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், வீனஸ் தான் இருக்கிறதுலே அதிகமாக தன்னைத்தானே சுற்றுறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய கோள் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி போபஸ், டீமஸ் ஆகியவை செவ்வாய்க்கோளின் ஒரு துணைக்கோள் ஆகும் அப்படிங்கிறது. எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். நீங்கள் இந்த புக்ஸை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு, இஸ்ரோ லான்ச்டு மங்கள்யான் மிஷன் ஆன் 23rd September 2014. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்போது இயரில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எந்த இஸ்ரோவா மங்கள்யானை வந்து இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணிச்சு அந்த மாதிரியான நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 23rd September அப்படிங்கிறது 2014 அப்படிங்கிறது தப்பு. 2013 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட இதை பாருங்கள், 5th November 2013 இதுதான் டேட்டு. இதே மாதிரியே உங்களுக்கு இஸ்ரோ வந்து இது வரைக்கும் லான்ச் பண்ண சேட்டிலைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
இஸ்ரோ லான்ச் பண்ண இதுக்கு முன்னாடி பண்ண சேட்டலைட்ஸ். ஸோ அதே மாதிரி மற்ற இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் பிளானட் அப்படின்னா ஜூபிட்டர். ஸோ மிகப்பெரிய கோள் அப்படிங்கிறது வியாழன் அப்படின்னு சொல்லலாம். பிரைட்டஸ்ட் பிளானட் அதாவது அதிகமாக சூரிய ஒளிரும் தன்மை கொண்ட கோள் அப்படின்னா வீனஸ். ஸோ வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் பிளானட் வந்து மெர்க்குரி, அதாவது புதன் தமிழில். அதே மாதிரி ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படிங்கும்போது அதிகமான வெப்பமுடைய கோள் வெள்ளி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த கோளை பற்றி கூறுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், இட் ஹேஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் ஆன் த சோலார் சிஸ்டம். மிக வேகமாக சுற்றக்கூடிய கோள் எது அப்படின்னு கேட்டாலும் இதுக்கான ஆன்சர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ். ஸோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 63 சேட்டலைட்ஸ் வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோள் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே நமக்கு ஈஸியாக படிச்சிருந்தா தெரியும். இட் இஸ் ஜூபிட்டர். ஸோ மிகப்பெரிய கோள், இந்த மாதிரி பலவிதமான கேரக்டரிஸ்டிக்ஸ். இட் இஸ் த லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். எஸ், கரெக்ட். இட் இஸ் எ கேஸ் ஜெயண்ட் பிளானட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாயு ராட்சச கோள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஜூபிட்டர். ஓகேங்களா? ஸோ 63. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னர் பிளானட், அவுட்டர் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் சிஸ்டத்தையே ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இன்னர் பிளானட் அப்படின்னா சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள்கள், சூரியனுக்கு மிக தொலைவில் உள்ள கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இன்னர் பிளானட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ராக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதாவது பாறைகளால் ஆன ஒரு கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ். ஸோ புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். ஸோ இதுதான். அதே மாதிரி அவுட்டர் பிளானட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கேசியஸ் பிளானட். வாயு திரள்களால் ஆக்கப்பட்ட கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். அதாவது வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜூபிட்டரை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான் நம்ம மேலே சொல்லியிருக்கோம். ஸோ ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட், ரொம்ப வேகமாக சுற்றக்கூடிய கோள் அப்படின்னாலும் இதுதான். முன்னாடி பார்த்த மாதிரி நேச்சுரல் சேட்டலைட் அதிகமாக இருக்கிறது. லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம், ஆல்சோ கால்ட் அஸ் ஜெயண்ட் பிளானட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். ஸோ இதில் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் பொறுமையாக அதை கவனித்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூட்டோ, செரஸ், எரிஸ், மெக்மேக் அண்டு ஹவுமியே ஆர் 5 டார்க் பிளானட் ஆஃப் த சோலார் சிஸ்டம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ளூட்டோ, செரஸ், எரிஸ், மெக்மேக் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சூரிய குடும்பத்தினுடைய குறுங்கோள்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டார்க் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், இது வந்து டார்க் பிளானட் தான். அதே மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஷூட்டிங் ஸ்டார்ஸ். அதாவது சிறுகோள்கள் எரி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. எரி நட்சத்திரம் அழைக்கப்படுகிறது அப்படின்னா ராங். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸை நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது தனியாக ஒன்று இருக்குது. ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு சிறுகோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன? இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தால் நமக்கு என்ன ஆன்சர்? ஸோ 2. ஸோ ஆப்ஷன் இஸ், ஸோ ஆன்சர் இஸ் 2. ஸோ இதில் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். டார்க் பிளானட்டில் என்னென்ன அப்படிங்கிறத வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படின்னு ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதுதான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த குறுங்கோள்கள் அப்படிங்கிற ஒரு கோள்களுக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுக்கக்கூடியது. அதுதான் ப்ளூட்டோ, செரஸ், எரிஸ், மேக் ஹவுமியே அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி நியூ ஹாரிசின் மிஷன் அப்படிங்கிறது நம்ம சந்திரயான் வந்து இஸ்ரோக்கு அனுப்புனோம்ல, அதே மாதிரி நியூ ஹாரிசின் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூட்டோவுக்கு வந்து யூஎஸ்ஏ வந்து ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சேட்டலைட்டை ஃபார் ரிசர்ச்சுக்காக. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின், தென் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். ஸோ கரெக்டு ஆர் இன்கரெக்ட் நல்லா யோசித்து போடுங்க. ஈக்குனாக்ஸ். ஸோ ஈக்குனாக்ஸ் அப்படிங்கிறது பாதி பகல்
பாதி இரவு. சம பகல் இரவு செப்டம்பர் 23 வருது. எஸ், இட் இஸ் ட்ரூ. அப்பெலியன் அப்படிங்கிறது அப்பெலியன் அல்லது தமிழில் பார்த்தீங்கன்னா சூரிய சேய்மை, சூரியனுக்கு அருகில் உள்ள பகுதியை தான் சூரிய சேய்மை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அப்பெலியன் அப்படிங்கிறது சூரிய சேமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் இங்கிலீஷில் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அப்பெலியன் அப்படின்னா அப்பால், பெரிஹீலியன் அப்படின்னா பக்கத்தில், ஓகேங்களா. அப்பீலியன் அப்படின்னா அப்பால். அதாவது எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் பீரியட்லையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் அப்பீலியன் ஆர் பெரிஹீலியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ அப்பீலியன் அப்படின்னா தூரமாக, த எர்த் இஸ் க்ளோசஸ்ட் பொசிஷன் கிடையாது. அதாவது எர்த்துக்கும் சூரியனுக்கும் மிக தொலைவு அதிகமாக இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா அப்பீலியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் இஸ் பாம்பே, ஓகேங்களா, பி. அதேமாதிரி சம்மர் சோல்ஸ்டிஸ் ஜூன் 21, அதாவது சூரிய காலம், அதாவது கோடை காலம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இதுவும் கரெக்டு. வின்டர் சோல்ஸ்டிஸ் குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிசம்பர் 22, இதுவும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் இஸ் பி. அதான் பெரிஹீலியன் அப்பீலியன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அடுத்து விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட்? த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டர் கனெக்ட்ஸ் த அட்லாண்டிக் ஓஷன் வித் த மெடிட்டரேனியன். ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது அப்படின்னா எஸ், இட் இஸ் ட்ரூ. இது ஒரு முக்கியமான ஒரு நீர்ச்சந்தி, பார்த்துக்கோங்க. அடுத்து மில்வாக்கி டீப், மில்வாக்கி அகழி அட்லாண்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், இட் இஸ் ட்ரூ. உலகிலேயே மிக ஆழமான அகழி அப்படின்னா மரியானா ட்ரென்ச் வந்து பசிபிக் ஓஷனில் இருக்குது. அதே மாதிரி மில்வாக்கி டீப் அப்படிங்கிறது அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஆழமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ போத் 1 and 2 இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் டி. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பாருங்கள். தென் அடுத்த கொஷின், விச் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் த இந்தியன் ஓஷன் வித் த பசிபிக் ஓஷன்? ஸோ பாருங்கள், இதில் ஸ்ட்ரெயிட்ஸை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்ஸு, டீப்பு, ஸோ அந்த மாதிரி ஆழமான பகுதி, அகழிகள், இதை பற்றிலாம் முக்கியமானது. ஸோ எந்த நீர்ச்சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது? ஸோ நத்திங் பட் மலாக்கா ஸ்ட்ரெயிட். ஸோ மலாக்கா ஸ்ட்ரெயிட் ரொம்ப முக்கியமானது. இப்போ தான் ஜிப்ரால்டரை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி பால்க் ஸ்ட்ரெயிட் பார்த்திங்க அப்படின்னா பே பெங்கால் அண்டு பாக் பே, அதாவது இது ரெண்டையும் இணைக்கிறது. அதாவது இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு பகுதிக்கு இடையில இருக்கிறது தான் பாக் ஸ்ட்ரெயிட், பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஷின், விச் ஆஃப் த சீஸ் ஆர் மார்ஜினல் சீஸ் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன்? ஸோ அட்லாண்டிக் ஓஷனில் எந்தெந்த சீ எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. கரீபியன் சி ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், கரீபியன் சி எஸ் இருக்குது. கல்ஃப் ஆஃப் கினியா எஸ் இருக்குது. அடுத்து ரெட் சி பார்த்தீங்கன்னா ரெட் சி அப்படிங்கிறது இங்கே இல்லை. ரெட் சி இருக்கிறது இந்தியன் ஓஷனில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. அதேமாதிரி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, நார்த் சி, கல்ஃப் ஆஃப் கினியா, இது மூணுமே வந்து அட்லாண்டிக் ஓஷனில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் இஸ் பாம்பே. ஸோ எலிமினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கரீபியன் சி இருக்குது, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இருக்குது, கல்ஃப் ஆஃப் கினியா இங்கே இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி இங்கே ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா டாஸ்மானியா வரணும். ஸோ கல்ஃப் ஆஃப் கினியான்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் தமிழ் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இந்த சியும் வராது. அதே மாதிரி பெரிங் சி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு பசிபிக் ஓஷனில் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து கரெக்ட், தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் பாம்பே. ஸோ எந்தெந்த சி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ கரீபியன், கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, நார்த் சி, கல்ஃப் ஆஃப் கினியா, மெடிட்டரேனியன், மத்திய தரைக்கடல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கும். அதேமாதிரி பே பெங்கால், அரேபியன் சி, பெர்ஷியன் கல்ஃப், இது எல்லாமே நமக்கு இந்தியன் ஓஷன், இந்திய பகுதி. ரெட் சி அப்படிங்கிறது முக்கியமான பகுதி. அதேமாதிரி பெரிங் ஸ்ட்ரெயிட், சைனா, சி ஆஃப் ஜப்பான், டாஸ்மானியன் கடல், இது எல்லாமே பசிபிக் கடலில் இருக்குது. அதேமாதிரி அடுத்த கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஸோ ரோஸ் சி. ஸோ இந்த மாதிரி அன்பிரடிக்டபிள் கொஷின்ஸ் சில இடங்களில் வரத்தான் செய்யும். ஸோ அதையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியணும். ஸோ அதுக்காக ரோஸ் சி, வெட்டில் சி, டேவிட் சி ஆர் மார்ஜினல் சீஸ் ஆஃப்
ஆர்டிக் ஓஷன். ஸோ இட் இஸ் நாட் ஆர்டிக் ஓஷன். ஆர்டிக் கடல் பெருங்கடல் கிடையாது. இட் இஸ் சதர்ன் ஓஷன், தென் பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் இது இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரியான பகுதிகள்லாம் ஜஸ்ட் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாண்ட்விச் ட்ரென்ச் அப்படிங்கிறது ஆர்டிக் ஓஷன் கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா சதர்ன் ஓஷன், தென் பெருங்கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ராங்கு. ஸோ டி, ஆப்ஷன் டி இஸ் கரெக்டான ஆன்சர், நன். அடுத்து 11வது கொஷின். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் அப்படிங்கிறது 7235 மீட்டர் ஆழம் இருக்குது. ஸோ அதே மாதிரி மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் மரியானா ட்ரென்ச் அப்படின்னு போட்டு அதோட ஆழத்தை மீட்டர் கணக்கில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். ஸோ பாருங்கள், இதில் பாருங்கள், மரியானா ட்ரென்ச் பசிபிக் ஓஷன், இதுதான் டீப்பஸ்ட் ட்ரென்ச் அப்படின்னு சொன்னோம். எஸ், இட் இஸ் கரெக்ட். மிலவாக்கி அட்லாண்டிக் ஓஷன் இப்போ தான் பார்த்தோம். ஜாவா ட்ரென்ச் இஸ் த டீப்பஸ்ட் ட்ரென்ச் இன் இந்தியன் ஓஷன். எஸ், இட் இஸ் கரெக்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோஏஷியன் பேசின், அதாவது யூரோஏஷியன் தாழ்நிலம், தென் பெருங்கடல் கிடையாது. இட் இஸ் ஆர்டிக் ஓஷன். ஸோ ஆர்டிக் ஓஷனில் இருக்கக்கூடியது தான் யூரோஏஷியன். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபாரஸ்ட் இஸ் கால்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசி? எந்த காடு உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகிறது? ஸோ பெரும் மருந்தகம் அப்படிங்கிறது நமக்கு வெப்பமண்டல காடுகள். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல காடுகளில் தான் பார்த்திங்கன்னா அதிகமான பயோடைவர்சிட்டி இருக்கும். ஸோ அதனால் அதிகமான விலங்குகள், தாவரங்கள்லாம் அதிகமாக வளரக்கூடியது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சின்கோனா அப்படிங்கிற ஒரு தாவரம் பார்த்திங்கன்னா மெடிசினல் பர்பஸ் வந்து ரொம்ப, அதாவது முக்கியமாக கேன்சருக்கு வந்து இந்த சின்கோனாலாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி சின்கோனாலாம் பார்த்திங்கன்னா இதில் அமேசான் ஃபாரஸ்ட்டில் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து 13th. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் லோலேண்ட் இன் ஏஷியா இஸ் சைபீரியன் பிளேன். ஆசியாவிலே மிகவும் பறந்து காணப்படும் தாழ்வான நிலம் சைபீரியன் சமவெளி ஆகும். சைபீரியன் சமவெளி அப்படிங்கிறது நமக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடியது. எஸ், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அடுத்து ஏஷியாஸ் லாஞ்சிடியூட்னல் எக்ஸ்டென்ட், லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். லேட்டிடியூட் அப்படிங்கிறது அட்சரேகை, லாஞ்சிடியூட் அப்படிங்கிறது தீர்க்கரேகை. ஸோ இதுதான் அட்சரேகை அப்படின்னு சொல்லுவோம். இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டோம் அப்படின்னா தீர்க்கரேகை அப்படிம்போம். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி சவுத் டு 21 டிகிரி நார்த் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவே பார்த்திங்கன்னா இந்தியாவை பிரிக்கும் கோடு என்ன? அதாவது இந்தியாவை 2ஆக பிரிக்கும் கோடு அப்படிங்கிறது ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ட்ராபிக் ஆஃப் கேன்சரு 23 வரும், 23.5 வரும். ஸோ அப்போ அதுக்கு மேலே தான் வந்து நமக்கு சவுத் ஏஷியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ இது தப்பு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சூயஸ் கெனால் செப்பரேட்ஸ் ஏஷியா ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கா கண்டத்தையும் ஆசியாவையும் பிரிக்கக்கூடியது சூயஸ் கால்வாய். கரெக்ட். சூயஸ் கால்வாய் அப்படிங்கிறது நமக்கு எகிப்தில் இருக்குது. ஸோ அப்போ 1 and 3 இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ ஏஷியன் கான்டினென்ட்டோட லேட்டிடியூட் தான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ லேட்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா 10 டிகிரி சவுத் டு 80 டிகிரி நார்த். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். ஸோ இன்கரெக்ட் பேரில் கைபர் போலன் கணவாய், சுலைமான் மலைத்தொடர் கண்டிப்பாக இருக்குது. கைபர் போலன் வந்து டோபா காக்கர் ரேஞ்ச், டோபா காகர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், பாமீர் முடிச்சு தான் வந்து உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவோம். த ரூஃப் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறது பாமீர் நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஹிமாலயன் ரேஞ்சில் இருக்குது. அர்மீனியன் நாட்டு தான் வந்து தவறானது. ஸோ அது எங்கே இருக்குதுன்னா சென்ட்ரல் ஹைலேண்டு, மத்திய நிலப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம், மத்திய உயர்நிலப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நமக்கு சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து 15th கொஷின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட காமிக்கிறேன். ஸோ கரெக்ட். த லோயஸ்ட் பாயிண்ட் இன் த வேர்ல்டு இஸ் லொக்கேட்டட் இன் த டெட் சி. ஸோ டெட் சி அப்படிங்கிறது
சாக்கடலில் ஆசியாவினுடைய தாழ்வான பகுதி டெட் சி அப்படின்னு சொல்கிறோம். எஸ், இட் இஸ் ட்ரூ. டெட் சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கும். இஸ்ரேலில் தான் நமக்கு இப்போ பிரச்சனைலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ இஸ்ரேலில் நடக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான பகுதி. எஸ், இட் இஸ் ட்ரூ. அடுத்து அமாங் த சதர்ன் பிளாட்டோ அரேபியன் பிளாட்டோ இஸ் த லார்ஜஸ்ட் பிளாட்டோ. அரேபியன் பிளாட்டோவில் சதர்ன் பிளாட்டோ தான் லார்ஜஸ்ட் பிளாட்டோ. எஸ், இட் இஸ் ட்ரூ. இதில் பார்த்திங்கன்னா டெட் சி இன் ஏஷியா. ஸோ இன்டர்மவுண்டைன் மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான பகுதி தான் இந்த ஒரு தாழ்வான பகுதி தான் டெட் சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட உங்களுக்கு டெட் சியோட சலைனிட்டி அப்படின்னா உப்புத்தன்மை இருக்கிறதுலே டெட் சியில் தான் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த உப்புத்தன்மை எவ்வளோ இருக்குது, அதாவது சலைனிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டெட் சி அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா சர்ச் பண்ணியாவது நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். ஸோ சைபீரியன் பிளைன் தான் இப்போ பார்த்தோம். ஸோ வெஸ்ட்டு சைபீரியன் பிளைன் அப்படிங்கிறது நமக்கு ரஷ்யா பகுதியில் இருக்குது. ஸோ அதில் பாயக்கூடிய ரிவர்ஸ். ஸோ ஆப் அண்டு எனிசி அப்படிங்கிறது எஸ், இட் இஸ் ட்ரூ. அடுத்து கிரேட் பிளைன் ஆஃப் சைனா அப்படிங்கிறது யாங்ஸி ரிவர் ரொம்ப முக்கியமான ரிவர். எஸ், யாங்ஸி ரிவர் அங்கே தான் பாயுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமூர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிடையாது. மஞ்சூரியன் அப்படிங்கிறது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர், ஒரு சமவெளி பகுதி. ஸோ அங்கே தான் அமூர் அப்படிங்கிற ரிவர் பாயுது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாம்பே இஸ் ராங் ஒன். அதே மாதிரி சிந்து கங்கை சமவெளி இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன் அப்படிங்கிறது இண்டஸ் மற்றும் கங்கை பகுதிகள், கங்கை ஆறுகள் ஓடக்கூடிய இடம். மெசபடோமியா அப்படிங்கிறது யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ். எல்லாமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பாம்பே இஸ் ராங். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுருங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஒன். ஸோ யாங்ஸி இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர் இன் ஏஷியா. ஸோ எஸ், கரெக்ட். ஏஷியாவில் லார்ஜஸ்ட்டு. இந்தியாவில் லார்ஜஸ்ட் அப்படின்னா கங்கை. இந்தியாவுக்குள்ளே பாயறதுல கங்கை. அடுத்து எனிசி ரிவர் ட்ரைன்ஸ் இன்டு ஆர்டிக் ஓஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ எனிசி ஆறு ஆர்டிக் பெருங்கடலில் கலக்கிறது அப்படிங்கிறது தப்பு. ஸோ அது எங்கே கலக்குது அப்படின்னா ஆர்டிக் ஓஷன். எனிசி அப்படிங்கிறது அவுட்ஃப்ளோ பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன். இதில் சரியான குற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனிசி ஆறு ஆர்டிக் பெருங்கடலில் கலக்கிறது. எஸ், இட் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ ஆப்ஷன் போத் 1 and 2 இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் பாருங்கள். ஸோ மேட்ச் வரும்போதே நமக்கு என்னென்ன தெரிஞ்சுது அப்படிங்கிறத வச்சு சின்னதாக மேட்ச் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று தெரிஞ்சதை டக்குன்னு மேட்ச் பண்ணாவே நம்ம ஆன்சரை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சைனா, ஜப்பான், இந்தியா, பங்களாதேஷ் கேட்டிருக்காங்க. அதில் அப்புறம் யோக்கோஹோமா, மஞ்சூரியன், சிட்டகாங், சோட்டா நாக்பூர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களா. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சோட்டா நாக்பூர் அப்படிங்கிறது தெரியுது, சிட்டகாங் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா? இது ரெண்டை வச்சே ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிடலாம். இந்தியா அப்படிங்கும்போது சோட்டா நாக்பூர் பீடபூமி. அதே மாதிரி வங்காளதேசம் அப்படிங்கிறது சிட்டகாங் அப்படிங்கிறது சிடி. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் சீனா இப்போ தான் பார்த்தோம். மஞ்சூரியன் அப்படிங்கிறது மஞ்சூரியன் ஞாபகம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா சீனா. அதே மாதிரி ஜப்பானில் பார்த்தீங்கன்னா யோக்கோஹோமா கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் இருக்குது. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு அக்ரிமெண்ட்டு. அதை நீங்கள் படித்து பாருங்கள். அதே மாதிரி யோக்கோஹோமாவுக்கு அப்புறமா நமக்கு செண்டாய் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இப்போ போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் எதுக்குன்னா டிசாஸ்டர் பேரிடர் மேலாண்மை ரிலேட்டடாக உலக நாடுகள் சேர்ந்து போடப்பட்ட இது. அது ஜப்பானில் தான் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வேறு மாதிரியான இடங்களில் நம்ம படித்த விஷயங்களை வச்சு நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதோட ஆன்சர் நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஸோ அடுத்து 19th கொஷின். Total kilometer of Asian highway is 141,000 kilometer. ஸோ ஆசிய நெடுஞ்சாலையின் மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 1,41,000 கிலோமீட்டர். எஸ், இட் இஸ் ட்ரூ. அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஏஷியன் ஹைவே 1
அதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அமாங் த ஹைவே நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், 1,41,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு தான். அடுத்து ஏஷியன் ஹைவே 43 ரன்ஸ் ஃப்ரம் ஆக்ரா டு மத்தாரா இன் ஸ்ரீலங்கா. ஸோ இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்கக்கூடிய அந்த ஹைவே தான் வந்து ஏஷியன் ஹைவே 43. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆல் த அபவ் இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அதோட பேசிக்கான டீட்டெயில் பாருங்கள், உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கு. ஸோ ஹைவே, ஏஷியன் ஹைவே கனெக்ட்ஸ் டோக்கியோ இன் த ஈஸ்ட். டோக்கியோங்கிறது ஜப்பானில் இருக்குது. டு டர்க்கி இன் த வெஸ்ட்டு, டர்க்கி. அதேமாதிரி ரஷ்யா இன் த நார்த்து, இந்தோனேஷியா இன் த சவுத்து. ஸோ ஏஷியன் ஹைவேவோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இது தான். ஸோ அதோட மொத்த நீளம் பார்த்திங்க அப்படின்னா 1,41,000 கிலோமீட்டர். ஸோ இட் பாசஸ் த்ரூ 32 கண்ட்ரீஸ். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 32 கண்ட்ரீஸ் வழியாக இது போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஏஷியன் ஹைவே 1, ஏஷியன் ஹைவே 1ஓட நீளம் பார்த்திங்கன்னா 20,557. இட் கனெக்ட்ஸ் டு டோக்கியோ அண்ட் டர்க்கி. ஏஷியா ஹைவே 43 தான் வந்து இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்குது. ஸோ ஆக்ராவிலேருந்து மத்தாரா வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முக்கியமான ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். ஸோ இதுவும் வந்து தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது தான். யாங்ஸி சீனா, யாங்கி அப்படிங்கிறது சீனா. இது வந்து டான்ஸ் ஃபார்ம். டான்ஸு வந்து ஒவ்வொரு நாடுகள்லேயும் என்னென்ன மாதிரியான டான்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. யாங்ஸி சைனா, கபாக்கி ஜப்பான், ராம்தாய் அப்படிங்கிறது இந்தியா. ஸோ இது வந்து தப்பு. ராம்தாய் அப்படிங்கிறது தாய்லாண்டில் இருக்கும். ஸோ டிங்லிங் அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸ். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டான்ஸ் ஃபார்மில் கொஞ்சம் தெரிஞ்சாவே போதும். ஸோ ராம்தாய் அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ அதே மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு 21 யூரோப் இஸ் கால்ட் அஸ் பெனின்சுலா ஆஃப் பெனின்சுலா. பெனின்சுலா ஆஃப் பெனின்சுலா அப்படிங்கிறோம். எஸ், தீபகற்பங்களின் தீபகற்பம். தீபகற்பம் அப்படிங்கிறது 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதி. ஸோ அந்த மாதிரி நிறைய பெனின்சுலா வந்து ஐரோப்பாவில் இருக்கும். ஸோ அதனால் பெனின்சுலா ஆஃப் பெனின்சுலா அப்படின்னு ஐரோப்பாவை சொல்கிறோம். எஸ், இட் இஸ் ட்ரூ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தெர் ஆர் 27 மெம்பர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், மொத்தமாக 28 பேர் இருந்தாங்க. இப்போ 27 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரெக்சிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ் வந்து வெளியே போனாங்க இல்லையா, பிரிட்டிஷ் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ இது இப்போ ரீசெண்டாக கூட January 31, 2020 தான் வந்து ஃபைனலாக வந்து வெளியே வந்தாங்க. January 21 ஞாபகம் வச்சுக்கோங்க. January 31. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 2021 தான் அஃபிஷியலாக வெளியே வந்த நாள். ஸோ அதில் மொத்தமாக 27 மெம்பர்ஸ் இருக்காங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. ஸோ த ஆன்சர் இஸ் பாம்பே, போத்து 1 and 2. ஸோ ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் போல்டர்ஸ், பெனைன்ஸ், மவுண்ட் எல்பரஸ், ஸ்ட்ரோம்போலி. ஸோ இதில் நமக்கு நிறைய விஷயங்கள், ஒரு 2-3 விஷயங்கள் சிம்பிளாக தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மவுண்ட் எல்பரஸ், ஸ்ட்ரோம்போலி. மவுண்ட் எல்பரஸ் அப்படிங்கிறது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான ஒரு மலைத்தொடர். அதாவது மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி மவுண்ட் எல்பரஸ் அப்படிங்கிறது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சிகரம். ஸோ அப்போ ஐரோப்பாவை பொறுத்தோம். ஸ்ட்ரோம்போலி அப்படிங்கிறது லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டரேனியன், மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸ்ட்ரோம்போலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை அப்படின்னு சொல்லலாம். இட்டாலி ஸ்ட்ரோம்போலினால நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை. ஸோ அது வந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் பக்கத்தில் இருக்கிறதுனால மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு எரிமலை, அதாவது கலங்கரை விளக்கம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் தான் இத்தாலி இருக்குது அப்படின்னு ஈஸியாக அந்த கப்பல்கள்லாம் வரும் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை அப்படி சொல்கிறாங்க. ஸோ பெனைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெனைன்ஸ் அப்படிங்கிறது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. ரொம்ப செழிப்பான மீன்ஸ் வளங்கள் அதிகம் உள்ள, சோட்டா நாக்பூர் மாதிரி, இந்தியாவில் சோட்டா நாக்பூர் மாதிரி வளங்கள் அதிகம் உள்ள பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ மீதி இருக்கிறது போல்டர்ஸ் அப்படிங்கிறது நெதர்லாண்டு. ஸோ நெதர்லாண்டு அப்படிங்கிறது நமக்கு நார்வே,
ஃபின்லாண்ட், ஸோ இந்த ஸ்வீடன்ஸ் இந்த கண்ட்ரிலாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ போல்டர்ஸ் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. ஸோ ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? இதில் பார்த்தீங்கன்னா தி ஈக்குவேட்டர் லைன் ஆஃப் லாட்டிடியூட் இஸ் நோன் அஸ் த கிரேட் சர்க்கிள். ஈக்குவேட்டரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெருவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பூமியை ரெண்டாக பிரிக்கிறதுனால அதை பெருவட்டம் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், இட் இஸ் கரெக்ட். மொத்த அச்சக்கோடுகள் 181 மற்றும் மொத்த தீர்க்க கோடுகள் 360 ஆகும். ஸோ அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் அப்படிங்கிறது அச்சக்கோடுகள் அப்படிங்கிறது கிடைமட்டமாக வரக்கூடியது அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து தீர்க்க கோடுகள் அப்படிங்கிறது மேலே இருந்து நார்த்துலேருந்து சவுத்தில் வருது. இப்போ அச்சக்கோடுகளில் பார்த்திங்கன்னா 0ன்னு ஒன்று இருக்கும், 1 2 அப்படின்னு மொத்தமாக கீழே பார்த்திங்கன்னா 90 இருக்கும். அதே மாதிரி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு மேலே 90 இருக்கும். இங்கே அப்போ மேலே பார்த்திங்கன்னா 1 to 90, அதேமாதிரி கீழே 1 to 90, அப்போ 180. 0 சேர்த்திங்கன்னா மொத்தம் 181. எஸ், அப்போ அச்சக்கோடுகள் 181. தீர்க்க கோடுகள் பார்த்திங்கன்னா மொத்தமாக 360 தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ ஆன்சர் இஸ் both 1 and 2 is correct. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான். ஸோ அடுத்து 24th கொஷின் பார்த்தீங்கன்னா which one is not a natural disaster? ஸோ நாட் ஏ நேச்சுரல் டிசாஸ்டர்னால் நமக்கு நேச்சுரலாக வரும், மேன்மேட்னாலையும் வரும். அதில் பாருங்கள் ஃபயர் அப்படிங்கிறது மேன்மேட்னால் வரக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளட்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாக வரக்கூடியது. சில டைமில் எப்போயாவது ஃப்ளட்டு வந்து மேன்மேட்னால் வரலாம். ஸோ அவலஞ்சிஸ் இந்த நேச்சுரலாக வரக்கூடியது, சுனாமி நேச்சுரலாக வரக்கூடியது, நாட் அ நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஷின். ஸோ இன் விச் இயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் சுனாமி வார்னிங் சிஸ்டம்? ஸோ 2007. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2004 தமிழ்நாட்டில் சுனாமி வந்துச்சு. அதுக்கப்புறம் 2007 ஹைதராபாத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுனாமி வார்னிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகெயின். ஸோ தேங்க்ஸ்.